ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ராம்லேருந்து ஆரம்பிக்கணும் நான். ராம் வந்து முண்டாசுப்பட்டி பண்ணும்போதே சொன்னேன், ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஒர்க்கு, திருப்பி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார். படம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பராக போச்சு. திருப்பி கேட்டேன், கண்டிப்பாக சார் சொல்கிறேன் அப்படின்னாரு. திருப்பி ஒரு 2-3 மாதம் போச்சு, திருப்பி கேட்டேன், கண்டிப்பாக சார் சொல்கிறேன் அப்படின்னாரு. திருப்பி என்னடா இவர் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரில அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் திருப்பி ராம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை சார் ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அது ரெடி பண்ணி முடிச்ச உடனே சொல்கிறேன் அப்படின்னாரு. ராம் ரொம்ப டைம் எடுக்காதீங்க, சினிமாவில் ரொம்ப டைம் எடுத்தாலும் பிரச்சனை, சீக்கிரமாக வந்தாலும் பிரச்சனை, கரெக்டான டைம் ஒரு 3 மாதம் கடந்துருச்சு, கரெக்டாக இருக்குது இப்போது, இன்னும் 2-3 மாதத்தில் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. இல்லை சார் கண்டிப்பாக நான் பக்காவாக ரெடி பண்ணி சொல்கிறேன். பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அது அவர் சொல்ல, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், முடிச்சாரா இல்லையான்னு. தகவல் வந்துருச்சு முடிச்சிட்டாருன்ட்டு. சரி ஃபோன் பண்ணி கேட்டேன், ராம் பண்ணலாமான்னு. சார் இல்லை சார் அந்த கதை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், 6 மாதமாக நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் உண்மையாகவே நான் உங்களை மைண்டில் இருந்தது, பட் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா சில டேரக்டர்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு சொல்லுவீங்க, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி ராம் ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டேன். திருப்பி ஒரு 1.5 years மேலே ஆச்சு. என்னாச்சு ராம் அப்படின்னேன். இல்லை சார் இந்த கதையோட சுற்றிட்டு இருக்கேன், யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னேன். இல்லை எல்லாருமே வந்து ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி திருப்பி ஒரு நாள் வந்தார், சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு அந்த கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நம்ம ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஹீரோயிசம்லாம் இருக்குது, எனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க முன்னாடி அப்படின்னா. சார் என்ன சார் நிறைய பேர் வந்து நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோயிசம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் உல்ட்டாவாக சொல்கிறீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னாரு. அப்போ நான் உட்காந்து சொன்னேன், ராம் இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸாக நடிக்க போகிறேன், யூனிஃபார்ம் போட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 1 week கழிச்சு மறுபடியும் வந்தார். ரொம்ப பிடிச்சது. பக்காவாக ஒரு விஷயத்த மாற்றினார், அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு விஷயத்த மாற்றினார். சூப்பராக செட் ஆச்சு. உடனே ஓகேன்ட்டேன். அந்த டைமில் ப்ரொடியூசர் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி தகவல் வருது, அவர் சிவி குமார் சாரோட சேர்ந்து படம் பண்ணுறாரு அப்படி. அதில் நான் இல்லை, மறுபடியும் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணோமே அப்படின்ட்டு. திருப்பி வந்து அவருக்கும் சிவி குமார் சாருக்கு சில டேர்ம்ஸ் வந்து ஒத்து வரல, அதுலேருந்து வெளியே வந்தார். திருப்பி என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இந்த கதை நமக்கு தான் வரணும்னு இருந்தது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் டில்லி பாபு சார். நல்ல கான்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அவரை மீட் பண்ணும்போது, தினேஷை மீட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம், பட் கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டிருச்சு பட்ஜெட்டு. அப்படி இருந்தோம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிரிச்ச ப்ரொடியூசர்னால் அது வந்து டில்லி பாபு சார். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு இந்த படத்தில். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப ஈஸியாக சொல்வேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் ஒர்க் பண்ணதில். ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர், எந்த இடத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்தாரு. வெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஃப்ரீடமாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 2 years ஆச்சு இந்த கதை. ஐ மீன் அவர் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ் வெரி பேஷனேட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ரொடியூசர் கண்டிப்பாக இந்த படம் ஓடணும். அது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பீங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. பட் இன்றைக்கி படம் ஓடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் ஐ பிலீவ் தட். அண்ட் திருப்பி ராமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பார்த்து அத்தனை பேரும் ஒரே விஷயம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காரு உன்னை அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ராமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடைசியாக வந்து என் கூட இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ராம். திருப்பி இந்த படம் பண்ணும்போதே சொன்னேன், ராம் அடுத்த படம் திருப்பி என் கூட பண்ணுங்க கண்டிப்பாக சார் அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் யாரோட படம் பண்ணுறாருன்னு, அடுத்த தனுஷ் சாரோட படம் பண்ணுறாரு. ஸோ ராம் கண்டிப்பாக என் கூட திருப்பி படம் பண்ணுவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. சில டேரக்டர்ஸோட தான் வந்து யூ ஜெல் வெரி வெல் வித். அந்த விதத்தில் வந்து ராம் எனக்கு பயங்கரமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர். அவர் என்ன சொல்லுவாரோ அப்படியே பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் கதை கேட்டதுக்கப்புறமா கடைசியாக கமிட் பண்ணும்போது கதையே கேட்கல, ஸ்பாட் போகும்போது கூட அவர் என்ன சொல்லுவாரோ அப்படியே முழுசாக நம்பி பண்ணுவேன். ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்தது வந்து சில டேரக்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த விதத்தில் ராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க் வித். அண்ட் அமலா பால் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் அவங்க வந்து ரொம்ப 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த 4-5 கேரக்டர்ஸ் இந்த படத்தை கொண்டு போகணும். அந்த விதத்தில் வந்து ஷீஸ் பெர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. அண்ட் ஃபஸ்ட்டு டைரக்டர் போய் கதை சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, கதையை சொல்ல வரல, அப்படியே மூஞ்சி கீழே வச்சுட்டு அப்படியே கதை சொல்லியிருக்காரு. சரி ஒருவேளை இவருக்கு பிடிக்காத கதை சொல்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. ராம் கிட்ட கேட்டால் என்ன ஆச்சு, இல்லை சார் பாசிட்டிவாக ஒன்றும் தெரில, எனக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு. ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னா,
இல்லை சார் நமக்கு அவ்வளோதான் சொல்ல வரோம் அப்படின்னாரு. சரி ஓகேங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் திருப்பி அடித்து பேசினேன். அண்ட் உடனே அவங்க வந்து இல்லை நல்லா இருந்தது பட் ஐம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் அப்படின்னாங்க. அப்போது ஃபோனில் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் டீட்டெயிலாக. அண்ட் சொன்ன உடனே அவங்க திருப்பி ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அனுப்பிச்சாரு. இந்த வாட்டி நீங்கள் போயிடாதீங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் படித்த உடனே ஷீ ரியலைஸ் தட் இட்ஸ் a வெரி நைஸ் மூவி அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ஹர். படம் ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் டேஸ்லாம் அவங்களுக்கு கம்மி, அதெல்லாம் சொல்லி தான் உள்ளே கொண்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்களையும் ஒரு 30 நாள் நடிக்க வச்சிட்டோம், நைட்டாக நடிக்க வச்சோம். பட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹர் அண்ட் பிரதீப் அவங்களோட மேனேஜர், அவர் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் த மூவி. இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் நல்லா வரும் நான் ரொம்ப ஜெனூனாக ஃபீல் பண்ணுவேன். அந்த விதத்தில் காளி, முனிஷ்காந்த், எடிட்டர், கேமரா ஒர்க் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது இந்த படத்தில். பிவி சங்கர் கொஞ்சம் டைம் எடுப்பார், சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஷாட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். அப்படி இருந்து வந்து படம் பார்க்கும்போது பயங்கரமான குவாலிட்டியான ஒரு படம். கேமரா ஒர்க் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி. ஷார்ட்ஸ்லாம் ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் எவ்வளோ அந்த படம் எடுத்துகிட்டு நம்ம மியூசிக் இல்லாமல் பார்த்தோமோ நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் வந்து மியூசிக் வில் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லவே வேணாம், நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்லாம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவார். அந்த விதத்தில் இந்த படத்தில் ஹீஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீ ரெக்கார்டிங் சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்ததில் இந்த ஒரு படமாக இருக்கும். அண்ட் எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்களை யார்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. ரொம்ப சந்தோஷமான டைம்ஸில் தான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபிலிம் ரிலீஸ் டைமில் தான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறது. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம் தான் டெஃபினெட்லி. ஸோ திஸ் டைம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு see you all. I would like to congratulations for the audio launch and ராட்சசன் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெய்லர் எப்போ வரும், சாங் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் அண்ட் தேங்க்யூ திலீப் பாபு சார் ஃபார் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி குட் ஸ்டோரி, குட் கான்டென்ட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து ராம், தேங்க்யூ ஸோ மச். ராம்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னீங்க எல்லார்ட்டையும் ஃபர்ஸ்ட் ராம் வந்து எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு கதை புரியல. பிகாஸ் ராம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கதை சொல்லிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தோணிடுச்சு மேபி அவருக்கு கதை சொல்கிற பிடிக்காதுன்னெல்லாம். அதுக்கப்புறம் விஷ்ணு கால் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷை கேரக்டர் அப்படி தான் இருக்கும்னுலாம். அண்டு விஷ்ணு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு அவுட்லைன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் இனிமேல் கதை சொல்ல தெரியாத டைரக்டர்ஸ் கூட நடித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கதை நல்லா சொல்லனா கூட படத்தில் இருக்குது அவரோட ஒர்க். நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ராம் யூஆர் அ ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் சொல்லணும், ஹீஸ் அ ஜீனியஸ். என்னென்னா நம்ம வந்து அவர் முந்தாசுப்பட்டிக்கு அப்புறம் ஐ திங்க் கிட்டத்தட்ட so many இயர்ஸ்க்கு அப்புறம் ராட்சசன் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவரோட லைஃபை கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர். அது ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாக நம்ம நிறைய படம் சைன் பண்ணலாம், கேஷ் அப்புறம் எல்லாத்துமே ஃபேவராக இருக்கும். பட் ஹீஸ் வெரி வெரி பேஷனேட்லி ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, ஷூட் டைமில் கூட ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் அவருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வாங்குறது. இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது பிகினிங்கில் இருந்தே, எனக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு படம் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தினால எனக்கு அது தோணலை. ஒன்று வந்து ஒவ்வொரு சீன் பண்ணும்போது ராம் படத்துலேயும் எப்போவுமே எல்லாருமே கேரக்டர்ஸாக இருக்கும். நான் வந்து ஒரு கேரக்டர், விஷ்ணு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். அதனால ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணும்போது. சும்மா வந்துட்டு திடீர்னு ஷூட் பண்ணாமல், ஈவன் சங்கராக இருந்தால் கூட ஈவன் தோ ஹீ டேக்ஸ் இஸ் ஓன் டைம், பட் அந்த டைம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே அவங்க பண்ணுவாங்க. அதே ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், நம்ம வந்து இந்த ஷூட் I think we took a long time, different character, different experience. Aprom Shankar, congratulations. I think entire world is praising your work. Trailer பார்த்ததிலிருந்து ராட்சச படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த படத்தில் இருக்கிறது. என்னென்னா நம்ம வந்து த்ரில்லர் ஜோனருக்குனே ஒரு
பெரிய ஃபேன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து த்ரில்லர்ஸ்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருக்கிற படத்துங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ராட்சசம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ரொம்ப நேட்டிவாக என்ன சொல்கிறது, நம்ம ஊர் த்ரில்லர்னு சொல்ல மாதிரி ஒரு படமாக இருக்கும். என்னென்னா த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப ரேர். அதுலேயுமே வந்து ஐ திங்க் ராட்சசன் கண்டிப்பாக அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறோம் நான் நம்புகிறேன். பிகாஸ் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது அவங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியில் நம்ம பொண்ணுக்கு இல்லை நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ நேட்டிவாக அவ்வளோ ரீஜனலாக இருக்கும் ராட்சசன். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்ம ஊர் த்ரில்லர் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ், தேங்க்யூ ஸோ மச் உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க முடிஞ்சதுக்கு. அண்ட் ஆல்வேஸ் யுவர் சப்போர்ட் இஸ் தேர் ஃபார் மீ. இல்லை, இது முதல்ல வந்து இந்த படத்து இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன், ஆக்டர்ஸ் எல்லாத்துடைய 100% கடுமையான உழைப்பு தான் காரணம் நான் சொல்லுவேன். இது வந்து மேடைக்காக சொல்கிறதில்ல, எல்லா படத்துலையும் இப்படி தான் சொல்லுவாங்க. அது உண்மை தான். அது நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டிய நபர்கள் வந்து முதல்ல வந்து திலீப் பாபு சார். ஏன்னா முதல்ல வந்து இந்த கதையை நம்பணும். அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி படம் பண்ண ஒரு ஆள்கிட்டருந்து இப்படி ஒரு கதையை நம்பணும். ஏன்னா முண்டாசுப்பட்டி படம் பார்த்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள்கிட்ட போய் நான் கதை சொன்னேன். அது உண்மைதான். கிட்டத்தட்ட சொல்லும்போது சரி ஓகே முண்டாசுப்பட்டி டைரக்டர் வர சொல்லுப்பா அப்படின்ட்டுருவாங்க. நான் போய் உட்காந்துருவேன். சார் கொஞ்சம் சீரியஸான கதை அப்படிம்பேன். சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் எடுத்தோன்னா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 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 ஆற்றங்குறையாரும் ஒரு டெட் பாடி கிடக்கும் அப்படின்னு. காமெடி மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை கதை கேளுங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பேய் படங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த பேய் படங்களில் காமெடி இருக்கிறாங்களா, அது மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி காமெடி எடுப்பாங்க போல் இருக்குன்னு தான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் முனிஷ்காந்த் வந்து டான்ஸ் ஆடல, காமெடி பண்ணல, காளி வந்து கமெண்ட் பண்ணல, விஷ்ணு சார் வந்து காமெடி பண்ணல. அது அந்த மாதிரி தான் கதை எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலாத போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இது வந்து நம்பலாமா வேண்டாமா, இது இவன் பண்ணிடுவானா. ஏன்னா அவங்களால வந்து கதை நல்லாலின்னு சொல்ல முடியல, பண்ணலான்னு சொல்ல முடியல. அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நாங்கள் 2 நாள் யோசிச்சு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஒரு 20 தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு 17 ஹீரோக்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அதுதான் காமெடி பண்ண ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர்கிட்ட இப்படி ஒரு கதை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கொஞ்சம் நானும் யோசிக்க தான் செய்வேன். அது ஏன்னா அப்படி ஒரு கதை அது அவ்வளோ அநியாயத்துக்கு சீரியஸாக இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர் திலீப் பாபு சார் வந்து என்னோடய முந்தைய படத்தை அந்த படத்தோடு நிறுத்திட்டார். இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கதை கேட்டார். அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கை வந்து தான் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம். ஒரு அறகுறையாவோ இல்லை முண்டாசுப்பட்டி படம் பண்ணதுக்கு இது பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு அறகுறையாக நம்பலை, முழுமையாக நம்பினார். அந்த முழுமையான நம்பிக்கை தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம். இப்போ பேசின எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து எல்லா படத்துடைய படக்குழுவினருக்கும் வந்து இந்த மேடல் சொல்லுவாங்க. ப்ரெஸ் மீட்னாவே எல்லாருமே அதை சொல்லுவாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதில் வந்து 100% உண்மை இருக்குது. மேடைக்காக சொல்கிறது எதுவுமே இல்லை. அதே மாதிரி விஷ்ணு சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அருண்ராஜா காமராஜ், உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அவர் வந்து எதுக்கு நான் அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னா, இந்த படம் எடுக்க முடியாமே போயிடுமோ, இல்லை பிரச்சனையாக இந்த படம் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வந்து இந்த படம் என்ன வேணால் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து திலீப் பாபு சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் எனக்கு. அதுக்கு நான் வந்து எப்பவுமே நன்றி சொல்லுவேன் அவருக்கு, அருண்ராஜா காமராஜுக்கு. ஏன்னா இந்த படம் இன்றைக்கி நல்லா வர்றதுக்கு திலீப் பாபு சார் காரணம்னா கண்டிப்பாக
அதுக்கு முக்கிய காரணம் அருண் ராஜா தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் நம்ம என்னதான் அந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நம்ம மனசாட்சி வந்து ஆக்சுவலாக காட்டி கொடுத்துரும். கரெக்டாக ஒரு 1 வீக் டேட் அனௌன்ஸ் பண்ணலேருந்து திக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்ம கன்ஃபார்மாக ரொம்ப நாள் ட்ராவல் இருக்கும், கண்டிப்பாக ஓடணும் அந்த மாதிரி மைண்டில் இருக்கும். பட் லாஸ்ட் இயர் வந்து நான் இப்போது ராம்கிட்ட அப்புறம் இவர் விஷ்ணு சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன். கிட்ட வரும்போது எனக்கு லாஸ்ட் இயர் ஆரம் தீரன்லாம் வரும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். இல்லை கன்ஃபார்மாக அந்த ஒரு ஹார்ட் பீட் அடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா நமக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த ப்ராஜெக்டில், நம்மளே அறியாமல் வரும். இப்போ ராட்சசனில் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இப்போ கொடுத்ததுக்கு இப்போ ஹோல் டீம்க்கே தேங்க்ஸ், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதை இப்படியே கரெக்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. என்ன பர்ஃபார்மன்ஸ் அண்ட் விஷ்ணு சார் அண்ட் இவர் முனிஷ்காந்த் சார் அண்ட் காளி வெங்கட் எல்லாருமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. அண்ட் ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நமக்கும் ஒரு கிக் க்ரியேட் பண்ணும். அண்ட் அதை அப்படியே ஃப்ரீ ஸ்க்ரீனில் கொண்டு வர்றதுக்கு அண்ட் திலீப் பாபு சார் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் த சப்போர்ட். அண்ட் நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் பேசும்போது ஜஸ்ட் உங்களை இன்வைட் மட்டும் தான் பண்ணேன். ஸோ எனக்கும் படத்தை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கணும்னு உங்கள் கூட ஆசை. ஸோ முந்தைய படங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், மரகந்தானியம் பண்ணோம். ரொம்ப வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி தமிழ் ஆடியன்ஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் கண்டென்ட்டை வந்து வி கிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கண்டென்ட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு, கதையை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் வந்த படம் தான் ராட்சசன் வந்துட்டு மரகந்தானியம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஆக்சிடெண்ட்டாக நான் ராமை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. மரகந்தானியம் டைரக்டரோட ஃப்ரெண்ட்ஸ், தேர் ஆல் ஃப்ரம் எல்லாம் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க. ஸோ என்கிட்ட பேசினார், இந்த கதை சொன்னார். பேசிக்கலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி முன்னாடி த்ரில்லர், க்ரைம் இந்த மாதிரி ஜேனலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. நம்மளே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது லைஃப்பில் வந்துட்டு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்வம். இது வந்து ஐ லைக் இந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப க்ரைம் நாவல்ஸ் படிப்போம் ஸோ நம்ம ஊர்லேருந்து. ஸோ அந்த கதை அவர் சொல்லும் போதுட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. முண்டாசுப்பட்டின்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் இந்த மாதிரி கதைக்கு ஜம்ப் பண்ணுறீங்க, இப்போ ஆர் யூ கான்ஃபிடென்ட், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து ராட்சசன் எடுத்துகிட்டு தான், இந்த படத்தை எடுத்துகிட்டு தான் நான் வந்தேன். பட் எனக்கு வந்து மோஸ்ட்லி சொன்னது வந்து காமெடி படம் எடுத்துட்டிங்கன்னா சேஃப், ஸோ உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லை. இப்போது காமெடி படம்னாலே ஒரு ஆஃப் சக்ஸஸ் நமக்கு கிடச்சிரும். மக்களும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமெடி படத்துக்கு ஃபுல் ஃபேமிலி, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் ரசித்து பார்ப்பாங்க. அதனால வந்து என்னை எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதால் நான் அந்த படம் எடுத்தேன். பட் இதுதான் என்னோடய ட்ரீம், இந்த கதையை எடுத்துகிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்குள்ளே இருந்த பேசிக் லைக்கிங்ஸ் வந்து த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்ன சரி கதை சொல்லுங்கள் கேட்போம், நீங்கள் அந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்குமான்றது எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் கேட்குறேன். அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கும்போது ஒரு ஃப்ரேமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவர் சொன்னார், அம்லா கிட்ட பேசும்போது நர்வ்ஸாக இருந்தேன், விஷ்ணு கிட்ட பேசும்போது என்னால் சொல்ல முடியல, பட் என்கிட்ட ரொம்ப ரிலாக்ஸாக தான் பேசினார் as a ப்ரொடியூசர். ஸோ ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் 2 hours. கதை கேட்டுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்பயுமே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி வித்தியாசமான கதையை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஃபிஷ் எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, இந்த படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். அங்கேயே ஸ்பாட்லேயே அவர்கிட்ட கமிட் பண்ணிட்டேன், படம் பண்ணுறோம், பட் வெயிட் பண்ணுங்கள், இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இல்லை சார் நான் இந்த படம் ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு சொன்னார். சரி ஓகே, அவரையும் டிசப்பாயிண்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் போச்சு. இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோக்கு சொல்லியிருப்பார், மேபி என்னன்னு தெரியல. கடைசியில் வந்துட்டு விஷ்ணுக்கிட்ட ஏற்கனவே சொல்லி அவர் பண்ணுறதா இருந்தது, பட் ஒரு சில ரீசன் வேறு கம்பெனி வர்றது லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஃபைனலி ஐ செட் ஓகே விஷ்ணுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். விஷ்ணு ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டாக சூஸ் பண்ணோம். அப்புறம் அமலா பால், காளி வெங்கட், அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் வந்து அவர் ஃபஸ்ட் படத்துலேயே நல்லா ரோல் பண்ணியிருந்தார். பட் இதில் ரொம்ப முனிஷ்காந்த் வந்து எல்லாருமே ஒரு காமெடி ஆக்டராக பார்த்துருப்பீங்க, காளி வெங்கட்டும் ஒரு காமெடியாக பண்ணியிருக்கு. பட் இந்த படத்தில் 2 பேருமே, இந்த படத்தில் சுத்தமாக காமெடியே கிடையாது. ஸோ இட் இஸ் டோட்டலி கான்ட்ராஸ்ட். 180 டிகிரி. முண்டாசுப்பட்டியில் என்ன பார்த்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படத்தை எப்படி சிரிச்சிங்களோ இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் சீரியஸாக இன்வால்வ் ஆகிடுவீங்க. ஸோ இவ்வளோ சீரியஸாக ஒரு படத்தை வந்து 2 hours 2.5 hours கொடுக்க முடியும்.
உங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஆரம்பிச்சிருந்து லாஸ்ட் மினிட் முடிகிற வரைக்கும் உங்களை இன்வால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ஃபுல் எமோஷனல் கிரைம்ஸ் இல்லை, இது ஒன்லி கிரைம் மட்டும் இல்லை, த்ரில்லர் மட்டும் இல்லை, எமோஷனல். ஒரு ஃபேமிலிலையும் ஒரு பேரண்ட்ஸும் ஒரு பிரதரும் அவங்க சிஸ்டர், ஒரு பேரண்ட்ஸும் அவங்க டாட்டர், ஒரு ஃபேமிலியிலையும் இருக்க ஒரு கேர்ள்ஸ் எல்லாருமே கனெக்ட் ஆகுவீங்க எமோஷனலாக. ஸோ ஒரு 2.5 hours ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் வந்துட்டு கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னா ரிசல்ட் வி ஆல்ரெடி நோ, வி ப்ரிடிக்டட். ஒரு படம் பார்க்கும்போதே எடிட் ஷூட்டில் பார்க்கும்போதே ஒரு ப்ரொடியூசரால் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த படம் மியூசிக் இல்லாமல் வேறு சிஜி ஒர்க் இல்லாமல் டிஐ கலர் கரெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் ரா ஃபுட்டேஜ் பார்க்கும்போதே ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ மரகதானியத்தில் என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்ததோ அதை விட ஒரு 2 times கான்ஃபிடன்ஸ் வந்தது. பட் எஸ், ராமோட ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக கம்போஸ்டாக காமாக இருப்பார். ஒரு அரிபரி இருக்காது, டென்ஷன் இருக்காது, செட் எப்பயுமே கூலாக இருக்கும். நான் எப்போனா ஒரு முறை செட்டுக்கு போனேன்னா ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரு கேமரா இது மைக் மட்டும் வச்சுருப்பாரு. இவர் டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் உங்களுக்கு. ரியலி டைரக்ட் பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறாரு? எப்பயுமே ஒரு சத்தம் இருக்காது, ஒரு கார்னரில் இருப்பார், பேசுகிறதும் ரொம்ப கம்மி. பட் அவ்வளோ சட்டலாக இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமான்றது ரியலி சர்ப்ரைஸ்டு எடிட் ஷூட்டில் பார்க்கும்போது. ஒரு படம் வந்து நீங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணுவோம், பட் ஒரு சில படங்கள் மட்டும்தான் எமோஷனலாக நம்ம கனெக்ட் பண்ணோம். அந்த ஃபீல் வந்து நான் அந்த படத்தில் பட்டேன். ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஜென்யூனாக ஃப்ரம் தி ஹார்ட் தான் நான் ட்வீட் பண்ணேன்னு சொல்லி ஒருத்தரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரம் த ஹார்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஐ திங்க் ஐ தேங்க்ட் எவ்ரி ஒன். யாராவது ஒருத்தர் 2 பேர் மிஸ் பண்ணியிருந்தோன்னாக்கா திருப்பி அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் அந்த முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் விட்டு வந்திருக்கு இயக்குனருக்கு. அவர் கூடவே அப்போ இருந்து நானும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்கிரிப்ட் முதல்ல படித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் படம் வந்து உங்களை மாதிரி நானும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். இதுக்கு நடுவில் என்னென்னா இந்த ஒரு 4 வருஷ கேப்பை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல் எஃபர்ட் இந்த ஸ்கிரிப்டில் வச்சு அடிச்சிட்டாரு. செம்மையாக வந்திருக்குன்னு நம்புகிறேன் நான். அதை தாண்டி வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த முண்டாசுப்பட்டி காமெடி டைரக்டர் அப்படின்ற ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரலான ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினச்சதுக்கு தண்டனை இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்தில் இருந்து அவர் ப்ரூவ் பண்ணிடுவார் நம்புகிறேன். இந்த டீமில் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. படம் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்கு. திலீப் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். ராம்க்கு ரொம்ப நன்றி. ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் அவங்களோட பெஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். அமலா பால் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீம் தினேஷ், பூர்ணேஷ், ஸ்ரீதர் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸ்கைலாக் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக ஃபேமிலியோட இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். 2.5 hours இந்த படம் வந்து ஒரு சீன்ஸும் அவ்வளோ என்கேஜிங்காக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ரொம்ப நன்றி. படத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் உண்மையிலே ஒரு ஃபுல்ஃபில்லாக சொன்ன மாதிரி ஸ்ரீதர் நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ரிப்போர்ட் டெஃபினட்டாக வரும். கண்டிப்பாக நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ. ராட்சசன் இப்படி ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்ட்டில் வந்து ஸ்கைலார்க் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த பார்ட்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. இதுக்கு நான் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு மூவி பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக சாரை மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ சார் நாங்களும் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களோட வர்றோம் அப்படின்னு சொன்னோம். சார் வந்து சரி ஓகே உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே வந்து டைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து டைரக்டர் ராம் சாரை வந்து ஸ்டோரி நரேட் பண்ண சொன்னார். ராமனனும் வந்து மறுநாள் ஸ்டோரி சொன்னார். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து வந்து ஸ்டோரி கேட்டோம். ஸ்டோரி கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் கண்டிப்பாக வந்து நாங்களும் உங்களோட சேர்ந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால் ஒவ்வொரு டயத்திலும் வந்து ஒவ்வொரு ஷெடியூலோ பேமெண்ட் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு டைப்பை வந்து நாங்கள் எங்களோட பேமெண்ட் வந்து நாங்கள் டிலே பண்ணி தான் கொடுப்போம். அதுக்கும் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை கரெக்டாக கைட் பண்ணி எங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் எங்கள் பேனர் வெளியில் வர்றதுக்கு உறுதுணையாக இருந்தால் திலீப் பாபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ராமண்ணனை பற்றி சொல்லணும்னா எங்கள்கிட்ட ஸ்டோரி என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து அவுட்புட்டாக கொடுத்துருக்குறாரு. அதுக்கு அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண கேமராமேன் சங்கர் அண்ணன், ஜிப்ரான் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், அப்புறம் வந்து சான் லோகேஷ் எடிட்டர், இவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே வந்து அவர் என்ன சொன்னாரா ஸ்டோரி அதை விட வந்து 1 மடங்கு மேலே தான் வந்திருக்குது. ரீசெண்டாக வந்து நாங்கள் மூவி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட சேர்ந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரியே கேட்காத ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் இப்போ மூவி ரீசெண்டாக பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன். முடிஞ்சோடனே படம் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. இதே அவுட்புட் தான் October 5th எல்லாத்தையும் வரும்னு நினைக்கிறேன்.
விஷ்ணு சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக வந்து அந்த எமோஷன்ஸ், அந்த த்ரில், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மணிரத்னம் ஸ்டைலில் கேட்கணுன்னா தியாகு சிசியோட நல்லவரா கெட்டவரா? ஸோ ஏஜ் ஆக எப்படி சார் எங்கே ஆகிட்டே போகிறீங்க? அகைன் ஒரு செம்ம வில்லன் ரோல் வருது. ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கமல் சார், யார் கூட பண்ணுவீங்க? சிம்பு ரொம்ப கூலாக இருப்பார்.